இன்னும் 1 மாதங்களுக்கு பிறகு தங்கத்துடைய விலை உயரும். அதாவது ஒரு சவரன் 1,60,60,000 முதல் 1,80,000 ரூபாய் அளவுக்கு வந்து இந்த வருட இறுதியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5,000, 7,000, 12,000 அப்படின்னு அதுக்கப்புறமும் கிடுகிடுன்னு போய் உயர்ந்து போய் அதிகபட்சமாக 16,800 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு போச்சு. இறக்கம் வந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க 1 லட்சத்துக்கு கீழே போயிடும். இல்லை, அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கே தங்கத்தோட விலை ஏறாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 1980லேருந்து 2007 வரைக்கும் அந்த 27 ஆண்டு காலம் தங்கத்தோட விலை உலகத்தில் ஏறவே இல்லை. டாலர் தான் கிங் ஆஃப் ஆல் கரன்சிஸ். அந்த ரெப்போ ரேட்டு ஏற்றலைன்னா கோல்டு விலை ஏறிடும் திரும்பி. ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய்க்கும் குறையும்னா நிச்சயமாக குறையாது. இந்த இடைப்பட்ட விலையில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னும் 1 மாதங்களுக்கு பிறகு தங்கத்துடைய விலை உயரும். அதாவது போர் நிறுத்தம் அறிவிப்பு தீவிரமாக வெளிவந்தால் உடனடியாக தங்கம் விலை மடமடன்னு உயரத் தொடங்கும். நம்ம வந்துட்டு இன்றைக்கி வாங்கணும்னு நினைப்போம், இன்றைக்கி ஒரு வேலை நினச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு நாளைக்கு போகும்போது இன்னொரு விலையில் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வரும் இந்த போர் அறிவிப்பு தீவிரமாக வந்தால். அதாவது ஒரு சவரன் 1,60,60,000 முதல் 1,80,000 ரூபாய் அளவுக்கு வந்து இந்த வருட இறுதியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம முன்கூட்டியே சொன்னால் எப்படிங்கிறது இல்லை. இந்த இருக்க சூழ்நிலை முதலீட்டுக்கு வேறு பொருளை உலக சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு வேறு எந்த பொருள் மீது பெரிய அளவில் வந்து ஈடுபாடு இல்லை, பெரிய அளவில் லாபம் தரல. கடந்த காலத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலீடுகள்லாம் தங்கத்தின் மீது பெருமளவில் உயர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து வைப்பு நிதிக்கான, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்க. அப்படி குறைச்சாங்கன்னு சொன்னால் அந்த வைப்பு நிதியில் இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாமே மீண்டும் தங்கமாக மாறும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சைனா மற்றும் அந்த மாதிரியான ஒரு நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு எதிர்பார்க்கிற நாடுகள் எல்லாமே தங்களுடைய இருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை அல்லது உபரியாக உள்ள அமெரிக்க டாலர்களை அவர்களும் தங்கமாக மாற்ற தொடங்குவார்கள். ஏற்கனவே கொஞ்சம் தொடங்கினாங்க. இன்னும் தொடங்கணும்னு சொன்னால் டாலருடைய மதிப்பு வந்து சிறிது சிறிது டாலர் இழக்கும், தங்கத்துடைய விலை சர்வதேச அளவில் மீண்டும் கூடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணக்கு. இதெல்லாமே இந்த போர் மாற்றத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை நோக்கி அது பயணம் இருக்கும். அது ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு அது தொடங்குச்சுன்னா இப்போ எப்படி கடந்த நீங்கள் ஒரு 6 மாதம் 8 மாதம் இந்த தங்கம் எப்படி விலை திடீர்னு உயர்ந்து பெரிய அளவில் வந்ததோ அதே மாதிரி ஒரு உயர்வு வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து ஒரு சமயத்தில் ஏறிக்கிட்டே இருந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் ஏறிச்சு, சில காரணங்களால் இறங்குச்சு. அந்த இறங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் சில காரணம்தான், ஆனால் ஏறுறதுக்கு தான் பல காரணங்கள். அந்த மாதிரி பல நேரத்தில் ஒவ்வொரு காரணமும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதாக இருந்துச்சு. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா 2024 ஜனவரி அப்படின்னா கிராம் ஒன்று 5,000 ரூபா, 5,000 சில்லறை. அதுக்கப்புறம் 2025 ஜனவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,150 ரூபா. 2026 இந்த ஜனவரி அப்படின்னா 12,000 சில்லறை. இதுதான் அந்த ரேஷியோ பாருங்கள். 5,000, 7,000, 12,000 அப்படின்னு அதுக்கப்புறமும் கிடுகிடுன்னு போய் உயர்ந்து போய் அதிகபட்சமாக 16,800 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு போச்சு. அப்படி போன தங்கம் ஜனவரி மாதம் 29, 30ஆம் தேதியே டமால்னு ஒரு இறக்கம் வந்தோடனே எல்லோரும் சொன்னாங்க 1 லட்சத்துக்கு கீழே போயிடும் அப்படின்னாங்க. இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி போச்சு. அப்புறம் இறங்குச்சு. அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச் மாதம் அந்த இயர் எண்டிங் அந்த டைமில் கொஞ்சம் மேலே போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இறங்குச்சு. பாரத பிரதமர் மோடிஜி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, கோல்டுலாம் வாங்க வேணாம் அப்படின்ட்டு. ப்ளஸ் அவர் கொடுத்த அடுத்த 2 நாள்லேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அந்த டேக்ஸ் இம்போர்ட் டியூட்டியை 6%லேருந்து 15% உயர்த்துறாரு. அதனால ஒரு 10% விலை உயர்ந்துச்சு. 15,000 சில்லறை போயிட்டு அப்புறம் திருப்பி இப்போ எந்த வித மாற்றங்களும் பெருசாக இல்லை, பாதிக்கக்கூடிய காரணிகள் எதுவும் இல்லை இப்போதைக்கு. அதனால் ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்ற இறக்கம், ஒரு 100 ரூபா 200 ரூபா ஏறுது இறங்குது அப்படின்ட்டு இருந்த அந்த தங்கம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14,070 ரூபா. நீங்கள் சொன்ன மாதிரி 1,12,560 ரூபா ஒரு சவரன் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா மற்ற பிரச்சனைகள் வர்ற வரைக்கும் இதே மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கும். மற்ற பிரச்சனைகள் தான் சொல்கிறீங்க. மற்ற பிரச்சனைனா அடுத்து திருப்பி ஒரு வாரு, ஒரு ஆயில் ப்ரைஸுடைய பாதிப்பு, ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே ஒரு தாக்கம். இங்கே அது எல்லாமே சீராக இருந்துச்சுன்னா தங்கமும் சீராக இருந்துகிட்டு இருக்கும். தங்கம் பொறுத்த வரைக்குங்க ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள், அது காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்னு இருக்குது. அதாவது அது என்னாகும், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக ஏறும், அதுக்கப்புறம்
பல ஆண்டுகளுக்கு, நான் சொல்கிறது பல ஆண்டுகள்ன்றது வந்து 20 வருஷம் 25 வருஷம் கூட அது ஏறாமலே இருக்கும். இறங்கலாம், இறங்காமல் போகலாம், ஆனால் பெருசாக ஏறாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போன வருஷம் பல காரணங்களால் தங்கத்தோட விலை வந்து அபரிதமாக ஏறிடுச்சு. இந்த அபரிதமாக ஏறினதுனால அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கே தங்கத்தோட விலை ஏறாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லணும். தங்கம் விலை அடுத்த 20 வருஷத்துக்கு ஏறாது அப்படின்னு நான் சொல்கிறது வந்து உலகச் சந்தையில் அமெரிக்கன் டாலரில் வர்த்தகம் நடைபெறுகின்ற தங்கம். இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1980லேருந்து 2007 வரைக்கும் அந்த 27 ஆண்டு காலம் தங்கத்தோட விலை உலகத்தில் ஏறவே இல்லை. ஆனால் இந்தியாவில் ஏறுச்சு. ஏன் இந்தியாவில் ஏறுச்சுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போச்சு. ஸோ அதனால் அதாவது இப்படி வேணால் சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட அடுத்த 10-20 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை எந்த அளவு ஏறுனா இந்திய ரூபாய் எந்த அளவுக்கு மதிப்பு குறையுதோ அந்த அளவுக்கு தான் ஏறும். அதுக்கு மேலே பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தங்கத்தோட விலை மெயினாக விழுறதுக்கு ஒரே காரணம் வந்து அமெரிக்காவில் விலைவாசி ஏறிடுச்சு. அமெரிக்காவில் விலைவாசி ஏறினதுனால அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறப்போகுது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறினா டாலர் ஸ்ட்ரென்த்தனாகவும் கோல்டு விழுந்திருக்கும். தங்கத்துக்கு மட்டும் சொல்லலை, வெள்ளிக்கும் சேர்த்து சொல்கிறேன். இரண்டும் பெரிய அளவில் விலை ஏறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்திய மக்கள் வாங்குறாங்க அதெல்லாம் இல்லை. நம்மளை விட அதிகமாக உலக நாடுகளுடைய பெரிய நிதி அமைச்சகம், நிதி சார்ந்த துறைகள் எல்லாம் பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்து கொண்டு வருகின்றன. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பெரிய அளவில் வாங்கிட்டு இருக்காங்க, ரஷ்யா வாங்குறாங்க. இப்படி உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியும் தங்கத்தை வாங்கி சேர்த்துட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பேப்பர் கரன்சி நீண்ட நாட்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் கரன்சியாக மாறும். டிஜிட்டல் கரன்சிங்கிறது இன்றைக்காவது பேப்பர் கண்ணுக்கு தெரியுது, இப்போ கண்ணு கூட தெரியாது. நீங்கள் ஒரு 100ன்னு ஒரு எண்ணு போட்டு எனக்கு கொடுப்பீங்க, அதை நான் அவருக்கு கொடுத்தா அது 100, இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது 100, அப்புறம் உங்களுக்கு கொடுத்தாலும் அது 100, அது மாதிரி போயிட்டே இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அப்போது உங்கள் பணத்துக்கு எங்கே வேல்யூ இருக்குது? நான் எவ்வளோ டிஜிட்டல் கரன்சி நான் வெளியிடணும் அதுக்கு ஈக்குவலான தங்கம் என்கிட்ட இருப்பு இருந்தால் மட்டும்தான் நான் செய்யணுன்ற மாதிரியான ஒரு உலக நடைமுறையில் வரும். அன்றைக்கி எல்லா நாடுகளுக்கும் தங்கம் தேவைப்படும். இப்போ நான் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் கரன்சி வெளியிட போகிறேன்னா என்னுடைய டிஜிட்டல் கரன்சிக்கு வேல்யூ எங்கே? அதுக்கு ஈடாக நான் வந்துட்டு 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பான தங்கத்தை நான் இருப்பு வச்சுட்டு அது பதிலாக நான் வந்து டிஜிட்டல் கரன்சி வெளியிடுவேன். இப்போ கோல்டு எப்படி இறங்குதோ அது மாதிரி தான், எப்படி ஏறுதோ அது மாதிரி தான் இறக்கமும் இருக்கும். அது மாதிரி கோல்டும் இறங்குச்சு, அதை தொடர்ந்து சில்வரும் இறங்க ஆரம்பிச்சிது. 290 வரைக்கும் போச்சு சில்வர். போயிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி 270 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு மிதமான வேகம் தான். இதை பொறுத்த வரைக்கும் அபரீதமான வேகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி இருந்தாலே ஓரளவுக்கு வாங்குறவங்க கூட ஒரு இதாக வருவாங்க. திடீர்னு இப்போ மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய இறக்கமும் தான் பாதிக்கப்படும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சு. RBI வந்து பார்த்தீங்கன்னா $12 மில்லியன் தங்கத்தை வந்து விட்டுறதா வந்து ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. அது RBI வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் அப்படியுமே எதுவுமே பண்ணலை அப்படின்னு டெனை பண்ணிட்டாங்க. அந்த தகவலை வெளியிட்ட ப்ளூம்பர்க் அவங்க என்ன பண்ணாங்க, ஆமாங்க நாங்கள் வந்து தவறான டேட்டா வந்து எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. சப்போஸ் வந்து RBI தங்கத்தை விட்டுருந்தாங்கன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, RBI தங்கத்தை விட்டுருந்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பேட் சைன் அப்படி தான் பார்க்கணும். ஓகே. ஏன்னா எப்போது ஒரு நாடுகிட்ட தங்கம் இருக்க தான் அது வந்து பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய தேவைகளுக்காகவோ இல்லை வேறு எதுக்காக அந்நிய செலாவணிக்காகவோ தங்கத்தை விற்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்திரத்தன்மை இழந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் அது சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து RBI கவர்னர் சஞ்சய் மல்கோத்ராவே சொல்லிட்டார், இது கண்டிப்பாக இது கிடையாது. இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து ட்ராய் அவுன்ஸில் பண்ணுறப்போ அந்த விலை இறக்கம் இது எங்கே பாதிக்கப்பட்டு வந்துச்சுன்னா இவங்களுக்கு எப்படி தவறான தகவல் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோ வந்து 1,65,00,000, 100 கிராமுக்கு வந்து 16,50,000 ரூபா அப்படின்றப்போ இந்த ரேட்டானது 24 கேரட் ஒரு கிராம் 16,500லேருந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒரு 15,800 ரூபா வந்துருச்சு, இல்லை 15,500 ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போது அந்த 100 கிராமுடைய மதிப்பு 15,50,000. இப்போது 100 கிராமுக்கே இவ்வளோ வித்தியாசம் வருது, 1 லட்ச ரூபா வித்தியாசம் வந்தது. அப்போது இவங்கள்ட்ட இருக்க 880 டன் இருக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா கணிசமாக குறைஞ்சிருக்கும். அந்த குறைஞ்சனால தான் இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நாங்கள் விற்றோன்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய மதிப்பு தான்.
இப்போது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இருந்துச்சு கிராம். அப்போது ஒரு 100 கோடி இருந்துச்சு அப்படின்னா 16,000 ரூபா வரப்போ 160 கோடி. திரும்பி அது 140 கோடி வந்தோடனே இது மீதி விற்றுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது கிடையாது. அதனால் ஆர்பிஐ விற்கவும் இல்லை, அப்படி விற்க மாட்டாங்க. அவ்வளோ சாமானியமாக விற்க மாட்டாங்க. இன்னும் வாங்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் நோட்டு அச்சடிக்கிறது வந்து எல்லாமே இருக்குது. அப்படின்றப்போ வெறும் 720 டன் நம்ம வச்சுருந்தோம் ரொம்ப வருஷமாக, 10-15 வருஷமாக. ஆனால் இப்போ தான் அதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உயர்த்தி 880 டன் வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி அவசிய தேவைகள் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதனால் விற்க மாட்டாங்க. உலக சந்தையில் வந்து பர் அவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸ் வந்து $5,600 போச்சு அதிகபட்சம். $5,600 போனது அங்கேருந்து இப்போ இறங்கி வந்து $4,100 இருக்குது. என்னுடைய கணிப்பு அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த $5,600 தாண்டாது. அப்படிங்களா சார்? ஆமாம். ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் டாலரில். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னும் ஒன்று இருக்குது. இந்தியாவில் வந்து தங்கத்தோட விலை வந்து 3 விஷயத்தை பொறுத்து மாறுபடுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கம் என்ன விலை. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். முதல்ல என்ன பண்ணாங்க, 15% டேக்ஸ்னாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க 15% டேக்ஸ் நாங்கள் 6% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக 6% குறைக்கிறீங்க அப்படின்னா, இவங்களாம் அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னா, இல்லைங்க 15% டேக்ஸ் போட்டால் நிறைய பேர் கள்ளக்கடத்தலில் கொண்டு வராங்க, அதுக்காக நாங்கள் அந்த 6% குறைச்சிட்டோம். அப்போ கொஞ்சம் வரி கம்மியாக இருந்ததுனாக்கா எல்லோரும் லீகலாகவே கொண்டு வராங்க, நமக்கு கொஞ்சம் டேக்ஸும் கூட கிடைக்கும்னாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அந்நிய செலவணி பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் திரும்ப அந்த 6 வந்து 15 ஆக்குறோன்ட்டாங்க. அப்போ இப்போ கள்ளக்கடத்தல் அதிகமாகுமா? எக்ஸாக கேட்கலான்னு வந்தேன். கண்டிப்பாக ஆக தான் செய்யும். இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த ரெப்போ வட்டினால வந்து இங்கே கோல்டு விலை ஏற்ற இறக்கும் அப்படி இருக்கும்னு நீங்கள் டாலர் தான் கிங் ஆஃப் ஆல் கரன்சிஸ். டாலர் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் தான் நீங்கள் கோல்டை மெஷர் பண்ணணும். அங்கே ஏற்றினா டெஃபினட்டாக கோல்டுக்கு ரேட்டு விழும். அந்த வாரினுடைய தாக்கத்தினால தொடர்ந்து ஒரு பக்கம் வந்து கோல்டுனுடைய விலை இறங்கினாலும் அங்கே ரெப்போ ரேட்டுனுடைய அந்த தாக்கத்தினால அங்கே ரெப்போ ரேட்டு ஏற்றலைன்னா கோல்டு விலை ஏறிடும் திரும்பி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.